உங்களுக்கு கொலஸ்ட்ராலா இல்லை பேக் பெயினா? கவலையே படாதீங்க. எனக்கு எங்கள் மாமி சொல்லி தந்த டிப்ஸ் தான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஒரு சட்டியில் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, வெந்தயம் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கோகோனட் ஆயில் தான் நல்லா ருசியாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும், நல்லா குழம்புக்கு நல்ல மணமாகவும் இருக்கும். அது கோகோனட் ஆயிலாம் நல்லா வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது இந்த குழம்புக்கு தேவையான 2 சில் தேங்காவை நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளியவும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். வீடியோவில் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க மசாலா ஃப்ரை பண்ணுறது. அதோட இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சைடு நல்லா வெங்காயம், தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த மசாலாவோட தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு. நம்ம பேக் பெயினை போக்கக்கூடியது ஐர மீன் தான். அந்த ஐர மீன் குழம்பு தான் இப்போ செய்ய போகிறேன். ஐர மீனை துடிக்க வாங்கிட்டு வரணும். அதை கோகனட் மில்க்கு வித்து சால்ட்டோட நல்லா ஊற வச்சிடணும். 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுறணும். இந்த கலவையை நல்லா கலந்து விட்டுறணும். இந்த ஐர மீன் குழம்ப வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களோட பேக் பெயின் எல்லாமே சரியாயிடும். ஐர மீன் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். இது வெங்காயம், தக்காளி எல்லாம் ஃப்ரை ஆகிட்டான்னு பார்ப்போம். நல்லா கலந்து விட்டுக்கிடணும். ஃப்ரை ஆனால் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது இதை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு சைடு நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு சைடு மீன் நம்ம ஊற வச்சுருக்கோம். அதோட தலையோ வாழை நம்ம எடுக்க வேணாம். அதை அப்படியே நல்லா கழுவணும். நல்லா 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டோன்னா அதில் இருக்கிற வேஸ்டெல்லாம் போயிடும். கோகனட் மில்க் வச்சு கழுவும் போது நம்ம அந்த மீனில் இருக்கக்கூடிய வலுவழுப்பு தன்மையெல்லாம் போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நல்லா க்ளீன் ஆகிட்டு 4-5 வாட்டி நல்லா கழுவியும் எடுத்துக்கிட்டேன். குழம்பு நல்லா நம்மளுக்கு கொதித்து வந்துடணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் இந்த மீனை நம்ம ஆட் பண்ணணும். பாருங்கள், கொதிச்சாச்சு. இப்போ இந்த மீனை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். அப்படின்னா தான் இந்த மசாலா இந்த மீனில் இறங்கி நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். எவ்வளோ நம்ம மீன் சாப்பிட்றோன்னு நம்மளுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இதுக்கு ரைஸ் வச்சு சாப்பிட்லாம், இடியாப்பம் வச்சு ட்ரை பண்ணலாம். நான் இப்போ நெய் பத்திரி செய்ய போகிறேன். நெய் பத்திரி இலை மாவில் இல்லைனா பருமாவில் செய்வாங்க. நான் இலை மாவில் செய்ய போகிறேன். பூரிக்கு தேய்ச்சி எடுக்கிற மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு நல்லா மசாலா நல்லா இறங்கியிருக்கு. மீனும் நல்லா வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஐர மீன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத எங்களுக்கு கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த நெய் பத்திரியை பார்க்கலாம். நெய்யால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெய் ஊற்றி நல்லா சுட்டு எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கும். நல்லா ரவுண்டாக தட்டி வச்சுக்கோங்க. ஐர மீன் குழம்புக்கு இந்த நெய் பத்திரிக்கும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்படி ரவுண்டாக எடுத்து வச்சுக்கிடணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா நெய் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ நல்லா வெந்திருக்கும். சூடாக ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சம்மர் டைமாக இருக்கிறதுனால ஜூஸும் ரெடி பண்ணுறேன். அதுக்கு சியா சீட்ஸை நல்லா ஊற வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நன்னாரி சர்பத் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸு, அப்புறம் நல்லா சில்லுன்னு இருக்கிறதுக்காக கோல்டு வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். நல்லா கலந்து கொஞ்சம் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஜூஸை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உடம்பு சூட்டெல்லாம் குறைக்கும். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன சமையல் பண்ணணுங்கிறது எங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் ரெசிபி போடுறேன்.